ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் எதில் இந்த வீக்கில் ரிலீஸ் ஆயிருக்கும் அதை பற்றி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி மங்கி கிங் மூவி என்டையர் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸாக தான் என்டையர் தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோட தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. IMDbல இப்போதைக்கு 7.8 ரேட்டிங் தந்திருக்கேன். இது கான்ஸ்டன்ட் கிடையாது, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அண்ட் மேக்ஸ் 7 கிட்ட இருக்குன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். பை த வே படம் சீரியஸாக நல்லபடியாக தான் இருக்குது. ஜஸ்ட் 1 hour 30 minutes தான். அண்ட் அதில் ஒரு ஃபன் ரைடோடு நீங்கள் பார்க்கலாம். மங்கி கிங்கோட ஸ்டோரியை தான் உள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி நார்மலாக இந்த மங்கி கிங்காக மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த மேஜிக் ஸ்டிக்கு கிடச்சிருக்கு அண்ட் அவர் ஏன் 100 டீமன்ஸ் வந்து தோக்கடிக்கணும் அந்த கான்செப்ட் அண்ட் அவர் ஏன் ஹெவனுக்கு போக ஆசைப்படுறாரு, இது எல்லாத்தையும் அப்படியே கிறிஸ்பாக ஷார்ட்டாக வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. ஆனால் டோட்டல் ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்ட் அனிமேஷன் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஸோ என்டையர் படம் நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுதான் ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்டோரி வைஸும் சூப்பராக கொண்டு போயிருக்காங்களா. ஸோ அந்த 1 hour 30 minutes அப்படியே ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ பீட்டல் மூவி தான். என்டையர் படம் இப்போ நம்ம தேட்டரில் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ DC சைட்லேருந்து ஆக்சுவலி இந்த படத்தை ஃபுல்லாத்தையும் வந்து ஸ்க்ராப்பில் தூக்கி போட்டுடலாம் தான் அவங்க ஒரு ஐடியாவோடு இருந்தாங்க. ஆனால் நல்லது அப்படி பண்ணலைன்னு, ஏன்னா சீரியஸாக படம் செம்மையாக இருக்குது. ஸோ இதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காமெடி ஹியூமரோட நல்ல விஷுவல் ஆக்ஷனோட பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ பீட்டல் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும், அது ரொம்ப லேட்டாக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்போ அப்கமிங் இந்த என்டையர் மூவி DCUவில் யூஸ் பண்ண போகிறாங்க தான். ஸோ அதனால ஒரு நல்ல விஷயம். அண்ட் என்டையர் நீங்கள் ப்ளூ பீட்டலோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோக்கு எப்படி தான் அந்த ப்ளூ பீட்டலோட பவர் கிடச்சிருக்கு அண்ட் இது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா அவங்க ஃபேமிலி எப்படி இந்த வாட்டி என்டையர் நம்ம ஹீரோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதோட அப்படியே டோட்டல் ஆக்ஷன் பேக்காக படத்தில் பார்க்கலாம். நிறைய விஷயம் உள்ள படத்தில் இருக்குது. மெயின் எனக்கு ஆக்ஷன் விஷுவல் தான் பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு வில்லனோ வருவார், அந்த வில்லனோ செம்ம அண்ட் லைக் கான்செப்ட் வைஸில் அப்படியே கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சிட்டாங்களா. ஸோ கண்டிப்பாக படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி தேட்டர்ஸில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம தி ஒன்லி வே அவுட்டுன்னு சொல்லிட்டு 2021 ரிலீஸ் ஆன ஒரு சர்பியன் மூவி இப்போ நம்ம தமிழ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான கேட்டகரி. அண்ட் இப்போதைக்கு VR OTT ஆப்லையும் அண்ட் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் நீங்கள் பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு சர்பியன் மூவி அண்ட் நானும் இந்த படத்தை இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். ஜஸ்ட் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க தான் லேசாக செக் பண்ண, நார்மலாக தான் இருந்திருக்கு டப்பிங், ரொம்ப ஹை லெவல்னு சொல்ல முடியாது. அண்ட் படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் உள்ள நம்ம ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்களாம். இதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் உண்மையாக இறந்துட்டாரா இல்லையா, இந்த ஒரு கான்செப்டை ரிவால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சினாப்சிஸ்லேருந்து அவ்வளோதான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் படத்தை இனிமேல் நானும் தான் பார்க்கணும். ஆனால் ஒரு சர்பியன் மூவினாலே கண்டிப்பாக கொஞ்சம் பிரெயின் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு சர்பியன் மூவின்னு சொல்லி ஒன்று பார்த்தேன், டைட்டில் அதுதான். அண்ட் அதுக்கப்புறமா 2 நாள் தூக்கம் வரல. ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th தியேட்டரில் இருக்குது நம்ம ஸ்டோரிஸ் நாட் டு பி டோல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி. அண்ட் என்டையர் இந்த படம் வந்து ஸ்பானிஷ் மூவி காமெடி ஹியூமரோட நம்ம 2022 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbல 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது கூட இப்போதைக்கு நம்ம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்டோட தான் புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் ரெண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும் படத்தை. ஸோ படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு நிறைய கேரக்டர்ஸோடு இருக்காங்க, ஒரு 5-6 கேரக்டர்ஸு. அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸை வந்து எப்படி ஒரு இன்டர்லிங்க் ஆகுது அண்ட் அதை ஒரு காமெடி ஹியூமராகவும் அண்ட் அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஸ்ட்ரி சால்வ் ஆகட்டும் ஒரு படத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் ட்ராமா மூவிஸ் லவ்வர் இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மிச்சம் மீதி வந்து ஃபுல்லாக என்ன பேசிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க இன்கேஸ் நீங்கள் ட்ராமா மூவிஸ் லவ்வர் இல்லைன்னா. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கே ஒரு காஷன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ட்ராமா மூவி லவ்வர் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம அனிம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வின்லேண்ட் சகாவோட சீசன் 2 எபிசோட் 2 இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்லபடியாக நம்ம கிரன்ச்சி ரோலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன சீசன் 1 விட்டு டேட்டா சீசன் 2க்கு வந்துட்டாங்களா. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சீசன் 2 பார்க்குறோம்னா நீங்கள் சீசன் 1 பார்த்துருக்கணும். ஆனால் சீசன் 1க்கும் 2க்கும் வந்து செம்ம பெரிய ஒரு டைம் ஜம்ப் இருக்குது. இருந்தாலும் சீசன் 1 பார்த்துட்டு அப்புறமா சீசன் 2க்கு வாங்க. அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது முடிகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்து நம்ம டீமன் ஸ்லேயரும் சீசன் 2ல இப்போ எபிசோட் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்களா போன வீக்கில். அண்ட் இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் சீசன் 1 நீங்கள் பார்க்காம டேரெக்டாக இந்த சீசன் 2ஓட டிவி வெர்ஷனை பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டீமன் ஸ்லேயரோட என்டையர் ஸ்டோரி கான்செப்ட் வைஸ் புரியும். ஸோ ஃப்யூச்சரில் சீசன் 1 நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி கிரன்ச்சி ரோல் கிட்ட அதோட ரைட்ஸ் இருந்திருக்காது, அதனால அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை மேபி பண்ணுவாங்க, லேட்டராக தான் ரிலீஸ் ஆகும். அதோட இன்னும் கிளியர் லைக் ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் எங்கேயோ வரலையா. ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இந்த வீக்கில் ரீசெண்டாக வந்து எல்லாம் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் இந்த வீக்கில் எந்த மூவியை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ப்ளே தமிழ் டப் சேனல் தான் உங்களுக்கு தெரியும், ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பாட் ஃபார் ஆல் தமிழ் டப்டான கண்டென்ட். அது மூவியாக இருக்கலாம், சீரிஸ், அனிம்ஸ் அண்ட் எவ்ரி திங் வித் ஹாலிவுட் அப்டேட்ஸோட. ஸோ இது வரைக்கும் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.